சப்போஸிங் இந்த வில்சன் சொல்ற மாதிரி இந்த 3 பேரும் பொய்னே வச்சுப்போம். பொய்னா என்ன? எனக்கே தெரியலங்க, எங்கேயோ கையெழுத்து போட சொன்னாங்க, நாங்க போட்டோங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து ஏதோ சுப்ரீம் கோர்ட்ல ஏதோ கேஸுங்கிறாங்க, எங்களுக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க அப்படின்னு அவங்க சொன்னால் இந்த இன்டரிம் ஆர்டருக்கு என்ன? ஒரே ஒரு அது பெறப்பட்ட வழிமுறை சரியாக இருந்ததா இல்ல தவறாக இருந்ததான்னு அதற்கான நடவடிக்கைகள்லாம் இருக்கலாம். அதாவது அந்த தனிநபர்கள் மீது அவர்கள் மீது அழுத்தம் கொடுத்தவர்கள், அவர்களை இல்ல அழைத்து வந்தவர்கள், அந்த வழக்கறிஞர்கள் அவர்கள் மீதெல்லாம். ஆனா அந்த மெயின் ஆபரேட்டிவ் போர்ஷன் நம்பகத்தன்மையோடு இந்த வழக்கு நடக்க வேண்டும் என்றால் சிபிஐயிடமும் ஒரு எஸ்ஐடி அதுவும் போகணும் அப்படிங்கறதுல ஒன்னும் மாற வேண்டிய அவசியம் இல்லையே. இது வந்து பிரைம் ஆஃபீஸ் ரீசன்ஸ் தான். இதுக்கு வந்து நாங்க அததான் கன்க்ளூசிவ் எவிடன்ஸா டிரா பண்றோம் அப்படின்றது உச்சநீதிமன்றம் சொல்லல. சோ அது மட்டும் காரணமாக இருந்தால் அப்ப இது விட்ரா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு இதை விட்ரா பண்றதுக்கான ஒரே ஒரு வாய்ப்பு தான். தமிழக அரசு தாக்கல் பண்ண வேண்டிய விஷயங்கள்ல நம்பிக்கையின்மை குறைந்ததற்கான எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எல்லா ப்ராசஸும் ஃபேரா நடந்திருக்கு. இது வரைக்கும் நடந்ததை நம்ம நிறுத்தணும் அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் திரும்பி 0ல இருந்து ஆரம்பிக்கணும். அதனால காலதாமதமாகும். நாங்க மற்ற இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் வேகமா நடத்தி இருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு இதை அவங்களால ப்ரூவ் பண்ண முடியணும். அது வந்து கொஞ்சம் ஸ்டில் பாசிபிள் நினைக்கிறீங்க நீங்க? தியரட்டிக்கலி பாசிபிள்.